பித்ருதோஷ பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகையான ஜாதக தோஷங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு தோஷமாக இந்த பித்ருதோஷம் திகழ்வதாக கூறப்படுது. இந்த பித்ருதோஷம் நீங்கள் மிக சிறப்பான பரிகாரம் என்பது ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு பித்ருதோஷ பரிகாரம் செய்வதுதான் என ஜோதிட வல்லுநர்களும் ஆன்மீக பெரியோர்களும் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த பித்ருதோஷம் அப்படின்னா என்ன, இந்த பித்ருதோஷத்தில் அறிகுறிகள் என்ன, ராமேஸ்வரத்திற்கு சென்று பித்ருதோஷ பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பல விவரங்களை இங்கே நாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இது வரைக்கும் ராமேஸ்வரம் போயிருக்கீங்கன்னா எத்தனை முறை போயிருக்கீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பித்ருதோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபரோட ஜாதகத்தில் பித்ரு ஸ்தானாதிபதியாக 9ஆம் வீட்டில் லக்னம் வரை, அதாவது 9வது வீட்டில் இருந்து லக்னம் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடுகளில் பாவ கிரகங்களான சூரியன், சனி, ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலுமே அந்த பித்ருஸ்தானமாகிய 9ஆம் வீட்டில் இருந்து எண்ணினால் வருகின்ற 7ஆம் வீட்டில் மேற்சொன்ன சூரியன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது பித்ருதோஷம் கொண்ட ஒரு ஜாதகமாக ஜோதிடர்களால் கணிக்கப்படுது. பித்ருதோஷ அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு நபரின் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பித்ருதோஷம் ஏற்பட்டிருந்தா அந்த ஜாதகத்தில் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும். அந்த ஜாதகர் இளவயதில் முறையான கல்வி பயில இயலாத நிலை ஏற்படும். இந்த ஜாதகர் தன் தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்காமல் ரொம்ப அவதிப்படுவாங்க. சரியான வயதில் திருமணம் ஆகாத நிலை இருக்கும். ஜாதகர் ஆணாக இருந்தால் அவரின் மனைவிக்கோ, ஜாதகருக்குரியவர் பெண்ணாக இருந்தால் அவருக்கோ திருமணமாகி கருவுற்ற பிறகு எதிர்பாராத கருச்சிதைவுகள், குழந்தை பாக்கியம் கிடைக்காத நிலை இதெல்லாம் ஏற்படும். உடல் நல பாதிப்புகளும் அடிக்கடி உண்டாகும். எதிர்பாராத செலவுகள், குடும்ப உறுப்பினர்களில் எவரேனும் அகால மரணம் அடைவது, வரம்புக்கு மீறிய கடன் சுமை போன்ற பல துர்பாக்கிய நிலைமைகள் பித்ருதோஷம் ஏற்பட ஜாதகரின் வாழ்வில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். இதுவே இந்த ராமேஸ்வரம் போய் பித்ருதோஷம் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு பித்ருதோஷ பரிகாரம் முதல்ல தங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகணும். குலதெய்வத்திற்கு படையல் வச்சு முறையான பூஜைகள் செஞ்சு குலதெய்வத்திடம் மானசீகமாக அனுமதி வாங்கணும். அதுக்கப்புறம்தான் ராமேஸ்வரம் செல்வதற்கு முயற்சிகளை செய்யணும். ராமேஸ்வரத்திற்கு சென்று பித்ருதோஷ பூஜை செய்ய நினைக்கிறவங்க பூஜை செய்வதற்கு 1-2 தினங்களுக்கு முன்பாகவே ராமேஸ்வரம் சென்று அங்கேயே இரவு தங்க வேண்டும். பூஜை செய்கின்ற தினத்தன்று அதிகாலையில் எழுந்து ராமேஸ்வர கோவில் வளாகம் சுற்றி இருக்கின்ற 22 வகையான புனித தீர்த்தங்களில் தங்களோட அணிந்திருக்கும் உடையோட நீராடணும். அதுக்கப்புறம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்று அந்த தீர்த்தத்தில் புனித நீராடல் வேணும். நீராடினதுக்கப்புறம் போட்டிருக்கக்கூடிய ஈர துணிகளை மாற்றிட்டு புத்தம் புதிய சுத்தமான வெள்ளை நிற துணியை அணிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ராமேஸ்வர கோவிலில் ராமநாத சுவாமியை பர்வத வர்த்தினி அம்பாளையும் வழிபாடு செய்யணும். ராமேஸ்வரம் கோவிலில் வழிபட்டு முடித்ததுக்கப்புறம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதிக்கு போகணும். இந்த அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு பலரும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட முறைப்படி கட்டணம் செலுத்தினால் பூஜை பொருட்களோடு அவங்களே உங்களுக்குரிய பித்ருதோஷ நிவர்த்தி பூஜைகளை செய்வாங்க. பித்ருபட்ச தினங்கள் தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் ஜாதகத்தில் இருக்கும் பித்ருதோஷ
நிவர்த்திக்கு ராமேஸ்வரத்தில் பூஜை செய்ய நினைப்பவங்க முன்கூட்டியே அந்த பூஜை செய்ய பதிவு செய்து கொள்வது நல்லது. சரி, இந்த பித்ருதோஷ பரிகாரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னொரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியில் நுழைகின்ற தமிழ் மாதங்களில் அடிப்படையில் அந்த மாதங்களில் முதல் தினத்தன்று பித்ருதோஷ பூஜைகள் பரிகாரங்களை செய்வாங்க. அதுபடி எந்த ஒரு தமிழ் மாதத்தில் முதல் தினத்திலும் செய்யலாம். பொதுவாகவே எந்த ஒரு அமாவாசை தினத்திலும் பித்ருதோஷ பரிகாரங்கள் செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை இந்த மாதிரி தினங்களில் கூட பித்ருதோஷ பரிகாரங்கள் செய்கிறது சால சிறந்தது. பித்ருதோஷ பரிகாரங்களை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நடைபெற தினங்களில் ராமேஸ்வரம் சென்று கூட செய்யலாங்க. தவறு எதுவும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.